ஹாய் லவர்ஸ், இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு மார்னிங் பார்த்தோம்னா கரண்ட் இல்லை. என்னென்னு கேட்டால் சாட்டர்டே பவர் ஷட்டவுனு. அம்மா ஃபோனை செக் பண்ணி பார்த்தா அவங்க ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. என்னோடய ஃபோனில் 20% தான் இருந்தது. டேப்லெட்லேயும் சார்ஜ் இல்லை. இந்த மாதிரி கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளோட பழைய பைக்கோட பேட்டரி ஒன்று இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த டிவைசஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணிடலாம்னு செக் பண்ணி பார்த்தேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா 14 வோல்ட் இருந்தது. அதை எப்படி சார்ஜ் பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல டேபிள் பவர் சப்ளை, அதுக்கு இன்புட் கொடுத்து தான் பண்ண போகிறோம். எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம டேபிள் பவர் சப்ளை 2 in 1 தான். ஏசி கரண்ட்டும் ஒர்க் ஆகும், ஏசி இல்லாதப்போ டிசிலையும் ஒர்க் ஆகும். நம்ம டேபிள் பவர் சப்ளை ஆன் ஆயிடுச்சு. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற சார்ஜிங் மாடல் ஆன் ஆகலை. நான் சைடில் காட்டுறேன் பாருங்கள். நம்ம டேபிள் பவர் சப்ளை ஆன் ஆச்சுன்னா க்ரீன் கலர் லைட் எரியும்ல, அந்த சர்க்யூட் எதுவுமே ஆன் ஆகலை. பவர் பத்தலை. சரி என்னடா ஆச்சுன்னு செக் பண்ணி பார்த்தா பேட்டரியில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது நம்மக்கிட்ட சர்வீஸ் ஒரு சோலார் பேனல் இருந்துச்சு. சரி இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தேன். இது ஒர்க் ஆகுதான்னு தெரில, செக் பண்ணி பார்க்கலான்னு. ஆனால் இது 15 வாட்ஸ்க்கு உண்டான சோலார் பேனலாக இருக்குது. நானும் மல்டிமீட்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சதில் ஒரு 6.7 சம்திங் வோல்டேஜ் காட்டுச்சு. சரி இது சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 15 வாட் சார்ஜிங் மாடல் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதோட இன்புட் பார்த்தீங்கன்னா 6 வோல்ட்லேருந்து 26 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்லேருந்து 3 ஆம்ஸ் வரைக்கும் கொடுக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது, மினிமம் சார்ஜிங் தான் ஏறும். எதுவுமே இல்லாமல் ஆஃப் ஆகிறதுக்கு இது ஆன்லேயே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மொபைலோட கனெக்ட் பண்ணதில் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி இது சார்ஜ் ஆகட்டும் அப்படின்னு கொஞ்சம் திரும்பிட்டு பார்த்ததில் நம்ம பையன் கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஆட்டி விட்டுட்டுருக்கிறான். சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அடுத்த 3 to 4 ஹவர்ஸ்க்கு சன்லைட் எங்கே படுமோ அந்த இடத்துல பேனல் ஒரு செட்டப் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம டிவைஸஸை சார்ஜ் போட்டாச்சு. அதுவும் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு யூஸ்ஃபுல்லான திங்கில் சோலார் பேனல் ஒன்று தான். ஏன்னா இதெல்லாம் காஸ்ட்டுங்கிறதே பெருசாக கிடையாது, இனிஷியல் காஸ்ட்டு மட்டும்தான். அண்ட் வீடியோ நல்லா லைக் பண்ணுங்கள். இது போல் இன்னோவேட்டிவான ஐடியாஸ் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.